அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, உமா மகேஸ்வர விரதத்தை பற்றியே பார்க்க போகிறோம். இந்த உமா மகேஸ்வர விரதத்தை புரட்டாசி மாதத்தில் நம்ம என்னைக்கு இருக்கணும் அப்படிங்கிற பற்றினும், புரட்டாசி மாதத்தில் இருக்க முடியாதவங்க திரும்ப எப்போ இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த விரதம் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் இருக்கணும், விரதத்தோட பலன்கள் என்ன அப்படிங்கிற பற்றின முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சிவபெருமானுக்கு உரிய 8 விரதங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோமவார விரதம், திருவாதிரை, சிவராத்திரி, பிரதோஷ விரதம், பாசுபத விரதம், அஷ்டமி விரதம், கேதார கௌரி விரதம், உமா மகேஸ்வர விரதம் அப்படின்ற 8 விரதங்கள்ங்க. இதில் உமா மகேஸ்வர விரதம் யார் ஒருவர் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மற்ற விரதங்களை கடைபிடிக்க தேவையில்லை அப்படிங்கிறத மகா பெரியவா சொல்லியிருக்காரு. இதில் இந்த உமா மகேஸ்வர விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர உங்களுக்கு சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கணும், திருமணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விரதத்தை நம்ம மேற்கொள்ளலாம். இந்த விரதத்தை யாரேனும் இருக்கலாம், ஆணும் இருக்கலாம், ஒரு பெண்ணும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாங்க. ஒரு எளிமையான விரதம், ஆனால் உடனடியாக பலனளிக்கக்கூடிய இந்த விரதத்தை தொடர்ந்து 16 ஆண்டு காலம் இருக்கணும். இப்போ இந்த வருடம் 2024 புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னா, அடுத்த வருடமும் நம்ம இருக்கலாம். அடுத்த வருடம் புரட்டாசி மாதத்தில் நம்மளால் இருக்க முடியல அப்படின்னா, கார்த்திகையில் வரக்கூடிய 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாங்க. இந்த விரதத்தை புரட்டாசி மட்டும் இல்லாமல் என்னென்னைக்கெலாம் நம்ம கடைபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பட்டியலையும் நான் கொடுக்குறேங்க. இந்த உமா மகேஸ்வர விரதத்தை தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம், சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆனி சாவித்திரி விரதம், ஆடி கோபத்ம விரதம், ஆவணி அவிட்டம், புரட்டாசி மாதங்களில் வருகின்ற பௌர்ணமி, ஐப்பசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி, கார்த்திகையில் கார்த்திகை தீபம் அன்றும், மற்ற 4 கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளும், மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்திலும் நம்ம இந்த உமா மகேஸ்வர விரதத்தை நம்ம மேற்கொள்ளலாம். இந்த உமா மகேஸ்வர விரதத்தை புரட்டாசி மாதத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமி, நம்மளுக்கு ஒரு பௌர்ணமி முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு கடைசி பௌர்ணமி இருக்குது. அதை தவற விடாதீங்க. அதை தவற விட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த மாதங்களில் இருந்துக்கலாம். இந்த உமா மகேஸ்வர விரதத்தை நம்ம எளிமையாக எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிற பற்றின பதிவாக பார்க்கலாங்க. வீட்டில் நீங்கள் முந்தின நாளே சுத்தம் பண்ணி வச்சுடுங்க. எந்த மாதத்தில் நம்ம செய்ய போகிறோம், யார் செய்ய போகிறோம், அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையானது உமா மகேஸ்வரர், அதாவது சிவன் பார்வதியாக இருக்கக்கூடிய படம் இல்லைன்னா ஒரு சிலை விக்கிரகம் வாங்கி வச்சுக்கோங்க. சிலை வாங்கி செய்கிறது ரொம்ப சிறப்பு. 16 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த ஒரே சிலையில் செஞ்சு அந்த 16ஆவது வருஷமும் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் சிவன் கோயிலில் கொண்டு போய் அந்த சிவபெருமான அந்த சிலையை நீங்கள் கொண்டு போய் கொடுத்துடணும். இதுதான் இந்த பூஜையோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விதி அப்படின்னே வச்சுக்கலாங்க. படம் இருக்குது அப்படின்னா சிவன் பார்வதி 2 பேருமே சேர்ந்து இருக்கணும், தனித்தனியாக இருக்கக்கூடாது. ஒரு படம் வாங்கி மணப்பலகையின் மேலே சிகப்பு துணி விரித்து அதன் மேலே சிவபெருமான் பார்வதி இருக்கக்கூடிய படத்தை வச்சு அவங்களுக்கு வில்வ மாலை சாத்தணும். இதுதான் இந்த உமா மகேஸ்வர விரதத்துக்கு ரொம்ப முக்கியமானது, வில்வ மாலை. வில்வ மாலை வாங்கி வச்சுட்டு தேங்காய், பழம், பூ, நெய்வேத்தியமாக என்ன நெய்வேத்தியம் வைக்கிறீங்களோ வச்சுட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுருங்க. வச்சுட்டு சிவபுராணம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். சிவபுராணத்தோடைய பாடல்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். சிவபெருமான் பாடலை பாடினதுக்கப்புறம் நீங்கள் அன்னதானம் 4 பேருக்கு வாங்கி கொடுக்கறது தான் அந்த உமா மகேஸ்வர விரதத்தோட மிகப்பெரிய சிறப்பு. நீங்கள் அன்னதானம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அன்னைக்கு முழுவதுமாக நீங்கள் உபவாசம் இருக்க முடியும் அப்படின்னா உபவாசம் இருந்து மாலை நேரத்தில் இந்த உமா மகேஸ்வர பூஜையை நீங்கள் மேற்கொண்டுட்டு வாங்க. நிச்சயமாக பலன் கிடைக்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வர். துன்பங்கள், நமக்கு ஏற்பட்ட துன்பங்கள் இருந்து நம்ம விலகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பூஜையை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க, நிச்சயமாக பலன் கிடைக்கும். இது போன்ற நல்ல பதிவுகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.